தடயம்பாபு. திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பிலே திரு பாரிவள்ளல் அவர்களும், அதிமுக சார்பில் திருமதி லீமா ரோஸ் மார்டின் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பிலே மதன் அவர்களும், தமிழக வெற்றி கழகம் சார்பிலே பூப்பா செந்தில்குமார் ஆகிய 4 பேரும் போட்டியிட்டு இன்றைக்கு மே 4 எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 4 பேரில் அரசியலில் புதிய வரவாக இன்றைக்கு வந்திருக்கக்கூடியவர் திருமதி லீமா ரோஸ் மார்டின். அவர் ஊழல் செய்து பிழைக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. கான்ட்ராக்டிலே கமிஷன் வாங்கி கை கழுவ வேண்டிய கையேந்த வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. மிகப்பெரிய செல்வந்தர் அவர். கோவை கவுண்டம்பாளையத்தில் 7 கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு பள்ளியை தத்தெடுத்து அந்த பள்ளியை அமெரிக்கா ஸ்டைலிலே அந்த ஸ்கூல் இன்றைக்கு நடத்தி வருகிறார். அந்த அளவிற்கு அவர் சுகாதாரத்திற்கு, கல்விக்கு, பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு தன்னுடைய சொந்த நிதியை பல கோடி ரூபாய்களை செலவழித்து வரக்கூடியவர் தான் திருமதி லீமா ரோஸ் மார்டின் அவர்கள். அவர்கள் லால்குடி தொகுதியிலே இன்றைக்கு போட்டியிட்டு 4ஆம் தேதி வெற்றி சான்றிதழை பெறுவதற்கு தயாராகி வருகிறார் என்று சொன்னால் மிகையாகாது. காரணம், அந்த லால்குடி பகுதியில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்கிற பொழுது அவருக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த பெண்கள் மத்தியிலே வரவேற்பு, அந்த உடையார் சமுதாயம் சார்ந்தவர்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பு, மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பு பார்த்தீங்கன்னா பிரமிக்கின்ற வகையிலே இருக்கின்றது. அவர் அரசியல்வாதியை போல அல்லாமல் சாதாரண ஒரு எளிய பெண்மணியாக அவர் பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் லால்குடி தொகுதியிலே வெற்றி பெற்றால் லால்குடி தொகுதியை தமிழ்நாட்டில் முன்மாதிரியான தொகுதியாக மாற்றுவேன். எல்லாம் சொல்றாங்க முன்மாதிரியா தொகுதியா மாற்றுவோன்னு. அரசு பணத்தை வாங்கி, அரசு நலத்திட்டங்களை வாங்கி தான் முன்மாதிரி தொகுதியா மாற்றுவாங்க. ஆனால் திருமதி லீமா ரோஸ் மார்டின் அவர்கள் அரசு பணத்தை நம்பாமல் தன்னுடைய சொந்த பணத்தை பல கோடி ரூபாயை செலவழித்து லால்குடி தொகுதியை முன்மாதிரி தொகுதியாக மாற்றுவதற்குண்டான தகுதியும் திறமையும் அவரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. பணம் இருக்கிற எல்லாமே செலவழிக்க மாட்டாங்க, மக்களை மதிக்க மாட்டாங்க, மக்களை ஏளனமா பார்ப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா இதையும் விதிவிலக்காக திருமதி லீமா ரோஸ் மார்டின் அவர்கள் மிக எளிமையான அணுகுமுறையோடு, அவர் பவுன்சர்கள் துணையோடு போனாலும் கூட அவர்கள் மக்களை எளிமையாக சந்திக்கக்கூடிய ஒரு வழிமுறைகளை அவர் வைத்திருக்கிறார். அவர் யாரும் எளிமையா பார்க்கறாங்க, எளிமையா பேசுறாங்க. உதாரணமாக எங்களுடைய அரியலூர் மாவட்ட தடயம் செய்தியாளர் திரு ஆனந்த் அவர்கள் இரவு 12 மணிக்கு போய் அங்க லீமா ரோஸ் மார்டின் அம்மா போய் பார்த்துருக்கிறாங்க. வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? தடயம் புக்கெல்லாம் வாங்கி பார்த்து நல்லா இருக்கீங்களா தம்பி? வாங்க, நான் நிறைய நம்ம தொகுதிக்கு செய்தி நினைச்சிட்டு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க என்று ஒரு பத்திரிகையாளரை தன் உடன் பிறந்த சகோதரனை போல அழைத்து நிற்க வைத்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவரை அந்த மரியாதை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், நைட்டு 12 மணிக்கு ஒரு மரியாதையை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் எந்த அளவிற்கு இந்த மக்களை மதிக்கிறார், இந்த மக்களை நேசிக்கிறார் என்று தெரியும். இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிக கோடிக்கணக்கான சொத்து உள்ள ஒரே வேட்பாளர் இவர்தான் என்று பல ஊடகங்கள் பத்திரிகைகள் சொல்லி இருக்கிறது. சில பேர்லாம் ஒரு தொகுதியில மறைப்பாங்க, இன்னொரு தொகுதியில காட்டுவாங்க. ஆனா திருமதி லீமா ரோஸ் மறையா சொத்து இருக்கு அப்படின்ட்டு தைரியமாக சொல்றாங்கன்னா, ஏன்னா அவங்க அரசை வரி ஏய்ப்பு செய்யவில்லை, அரசை ஏமாத்தவில்லை. வரி ஏய்ப்பு செய்யாமல் நான் இவ்வளவுதான் சம்பாதிச்சிருந்தா வரி கட்டிக்கப்பயா அப்படின்றது பணத்தை வாரி வழங்கக்கூடிய அந்த ஒரு குணம் இருக்கு, ஏமாத்தாத குணம் இருக்கு. அதான் லீமா ரோஸ் மார்டினோட ஒரு பெரிய பிளஸ். அதையும் தாண்டி அவர் சொகுசாக வாழலாம், ஆடம்பர காரிலே வரலாம், பவுன்சரோடு வளரலாம் என்பதையும் தாண்டி மக்களை எளிதாக சந்திக்கிறார், மக்களுக்கு தேவையானதை செய்கிறார். அவர் சொல்றாரு, நான் ஜெயிச்சிட்டேன்னா லால்குடி தொகுதியை ஸ்டார் தொகுதியா மாற்றுவேன், சுகாதாரமான சுத்தமான குடிநீரை இந்த தொகுதி மக்களுக்கு நான் தருவேன், தரமான சாலைகளை நான் அமைத்து கொடுப்பேன், இங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை மிகச்சிறந்த பள்ளிக்கூடங்களாக, தலை சிறந்த பள்ளிக்கூடங்களாக மாற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு கல்விக்கான புரட்சியை நான் இந்த தொகுதியிலே ஏற்படுத்துவேன், அரசின் நிதியை நம்பி இல்லாமல் என்னுடைய சொந்த நிதியை நம்பி இந்த தொகுதி மக்களுக்காக நான் செய்வேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், அவரை தேர்ந்தெடுக்காமல் லால்குடி மக்கள் யாரை தேர்ந்தெடுப்பார்கள் என்றுதான் எனக்கு தெரியவில்லை. கண்டிப்பாக லால்குடி தொகுதியிலே திருமதி லீமா ரோஸ் மார்டின் வெற்றி பெறுவது ஏறத்தாழ உறுதியாகிவிட்டது. மே 4 வெற்றி சான்றிதழை பெறுவார். மே 9 அதிமுக எடப்பாடி தலைமையிலான அமைச்சரவையில் திருமதி லீமா ரோஸ் மார்டினும் இடம்பெறுவார் என்றே
நமக்கான தகவல் வந்து கொண்டிருக்கிறது. வாழ்க ஈமாரோஸ் மார்ச்சின் தொகுதி மக்களுக்கு நல்லதை செய்க. நாடும் நாமும் உங்களை போற்றுகிறோம், பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.